கள நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணுகின்ற எல்லா போராட்டங்களுக்கு வந்து அண்ணா திமுக தான் பதிலடி கொடுக்குறாங்க. நாம் தமிழரும் நிறைய விஷயங்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, களத்தில் இருக்காங்க. ஆனால் தாவேகா பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் மூலயமா தான் பேசுறாங்களே கண்டி களத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு அப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ மாநாடு வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் வந்து வரும். ஸோ 2 ஆண்டுகள் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு தோய்விற்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் வந்து அவங்க வந்து முதன்மை சக்தின்னு வெறும் வார்த்தைகள்ல சொல்லாம அதை களத்திலையும் வந்து செயல்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கான களம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அறிக்கையின் வாயிலாக வேணா வச்சுப்போம். அறிக்கையின் வாயிலாக கூட ஒரு ஆணவ படுகொலைக்கான ஒரு கண்டன அறிக்கை கூட வரல அப்படிங்கிறது தானே ஜீவா எழுப்பக்கூடிய கேள்வி. அதுவும் இதுல உள்ளடங்குன்னு சொல்றோம். நம்ம அதுலயும் வந்து இவங்க நிறைய இடங்கள் வந்து கேப் விட்டுறாங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். இப்போ வந்து எதுக்கு வந்து பேசணும் எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அரசியல் வந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணணும். நீங்க லேட்டா ரியாக்ட் பண்ணணும், நான் எப்போ வருவேன்னு சொல்லலாம். களம் வந்து நமக்கு வந்து காத்துட்டு இருக்காது. ஏன்னா இவங்க வந்து ரேஸ்ல முன்னாடி இருக்காங்க. இரண்டு திராவிட கட்சிகளும் ஆண்டவங்க, இவங்களும் வந்து சீனியர். தாவேகாவும் வந்து நாம் தமிழரும் பார்த்தீங்கன்னா சீனியர் 15 ஆண்டுகள் வந்து இருக்காங்க, 8.2% ஓட்டு எடுத்துருக்காங்கன்னா அப்ப நீங்க தான் முதன்மை சக்தின்னு சொன்னா நீங்க களத்துல வீரியமா செயல்படணும். எல்லாத்துக்கும் திரு விஜய் அவர்கள் தான் முதல்ல வந்து களத்துக்கு நிக்கணும், களத்துல வந்து அறிக்கைகள் கொடுக்கணும். ஆனா இவர் லேட்டா வந்து ரியாக்ட் பண்றது வெறும் வார்த்தைகள் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு அச்சத்துல வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு களத்துல வந்து இருக்கு.